ஆனால் என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோர் யாரோ அவங்க தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேரணுங்கிறது வந்து ஒரு கற்பு பிற்போக்கு தரமாட்டோம். அந்த ஒரு கான்செப்ட் மட்டும். ஏன்னா ஏற்கனவே ஆறுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருடைய குழந்தைய தன்னுடைய குழந்தைய அவங்க அந்த ஏற்றுக்குவாங்க. அந்த மாதிரி மாபெரும் பாகன் நாவலில் வந்து இவர் எழுதியிருக்கார் பெருமாள். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இருக்கிற பகுதிகளில் குழந்தைகள் இல்லாதவங்க வந்து அந்த பெண்கள் வந்து ஒரு திருவிழா இரவு நேரம் போவாங்க. அந்த அவங்களுடைய கற்பத்தை யார் காரணம் தெரியாது, ஆனால் அந்த கணவர் ஏற்றுக்குவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி சிப்புக்குள் முத்து, அது 1985 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் மாடனாக சொல்லியிருக்கிறீங்க அந்த திருமணம் செஞ்சு, அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இது வந்து என்னென்னா அந்த பெற்றோர் யாரோ அவங்க தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேரணுங்கிறது அந்த கற்பு, அந்த ஒரு ஒரு பெண்ணா அந்த மாதிரியானதான் ஒரு மைனஸாக தோணுது. இல்லை கதையே அதுதான், அவங்க தெரியாமே